வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்ன, அதுல என்னென்ன டெர்மினாலஜிஸ் இருக்குன்னு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி அப்படின்னா என்ன, ஏசி தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு சப்ளைல பார்த்தீங்கன்னா 2 விதமான சப்ளை சிஸ்டம் இருக்கு. ஏசி சப்ளை சிஸ்டம் இருக்கு, as well as டிசி சப்ளை சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஜென்ரேட் பண்றது, டிரான்ஸ்மிட் பண்றது அண்ட் தென் கன்சியூம் பண்றது எல்லாமே ஆல்மோஸ்ட் என்னன்னா ஏசி தான். ஓகேங்களா? ஒரு சில சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து டிசி யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஆப்பரேட்டட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்ல, டாய்ஸ்ல, அப்புறம் வால் கிளாக்கு, வாட்ச், சின்ன சின்ன மோட்டார்ஸ், ஒரு சில ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம டிசி யூஸ் பண்றோம். ஓகே, பேட்டரி மூலியமா நம்ம இதெல்லாம் வந்து சப்ளை கொடுக்குறோமோ அதெல்லாம் டிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆனா நம்ம மெஜாரிட்டியா நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்றது பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ ஏசி, டிசி. ஸோ டிசினா நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, டிசி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசென்ட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? இது வந்து டைம், இது வந்து மேக்னிட்யூட். ஓகேங்களா? ஸோ இது மேக்னிட்யூட் கரண்டாகவும் இருக்கலாம், அப்படின்னா வோல்டேஜாகவும் இருக்கலாம். ஸோ இது கரண்ட் வேவ் ஃபார்ம், இது ஒரு வேவ் ஃபார்ம் ஆஃப் டிசி வோல்டேஜ்னு எடுத்துக்கலாம், இல்லை கரண்ட்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இது ஒரு நத்திங் பட் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி கிடையாது, இது ஒரு டைரக்ட் குவான்டிட்டி. ஸோ இது ஒரு டிசி வோல்டேஜ் இல்லை டிசி கரண்ட் பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து மாறாது. ஓகேங்களா? ஸோ இப்போ டைம் t ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னாலும் அதோட மேக்னிட்யூட் கான்ஸ்டன்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 2 ஆம்ஸ் கரண்ட்னா டைம் டீலையும் 2 ஆம்ஸ் தான் இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் இன்ஸ்டன்ட்லையும் 2 ஆம்ஸ் தான் இருக்கும். ஸோ டைம் t ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன இருக்கும், அதே மேக்னிட்யூட் தான் இருக்கும். ஓகேங்களா? வோல்டேஜ் இப்போ 10 வோல்ட்னு சொல்றேன்னா எல்லா டைம்லயுமே அது என்னவா இருக்கும், 10 வோல்டேஜா தான் இருக்கும். அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ டிசியோட மேக்னெட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இது வந்து இட் டஸ் நாட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து மாறாது. ஸோ இதோட மேக்னிட்யூட் கான்ஸ்டன்டா இருக்கும். இதே நீங்க ஏசி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கும் ஏசி வேவ் ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து ஐசி வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். ஆஸ் வெல் இது வந்து சைனோசாய்டல் வேவ் ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் என்னவா இருக்கு, 0. ஆஃப்டர் டைம் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இதோட மேக்னிட்யூட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் சம் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மேக்னிட்யூட் மேக்ஸிமம் ரீச் பண்ணிருக்கு, அகைன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அகைன் இது 0 டச் பண்ணுது, அகைன் நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு நெகட்டிவ்ல மேக்ஸிமம் ரீச் ஆகுது, அகைன் டிக்ரீஸ் ஆகிட்டு 0 ஆகுது. இதே அடுத்த சைக்கிள் பாசிட்டிவ்ல, அடுத்து நெகட்டிவ்ல இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த மேக்னிட்யூட் கான்ஸ்டன்டா இல்ல, இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? இதனால தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? ஏசி சப்ளைனா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இதனோட மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்றோம். இப்போ டிசினா வோல்டேஜ்னா நம்ம வோல்டேஜ்னு சொல்லிட்டு போவோம், வின்னு சொல்லுவோம் சிம்பிள். கரண்ட்னா கரண்ட் ஐன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க ஏசில பார்த்தீங்கன்னா வோல்டேஜ்லயே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, ஃபார்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இருக்கு. கரண்ட்லயே நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசில பார்த்தீங்கன்னா டிசில வோல்டேஜ்னா ஒரே டேர்ம் தான், கரண்ட்னா ஒரே டேர்ம் தான். ஆனா ஏசில பார்த்தீங்கன்னா வோல்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூன்னு இருக்கு, அதே மாதிரி ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் பீக் வேல்யூன்னு ஒன்று இருக்கு, ஆஸ் வெல் அஸ் பீக் டு பீக் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, பீக் வேல்யூ அண்ட் தென் பீக் டு பீக் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கரண்ட்னா ஆர்எம்எஸ் கரண்ட்னு சொல்லலாம், ஆவரேஜ் கரண்ட் சொல்லலாம், பீக் கரண்ட்னு சொல்லலாம், இல்லை பீக் டு பீக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வோல்டேஜையும் ஆர்எம்எஸ் வோல்டேஜ், ஆவரேஜ் வோல்டேஜ், பீக் வோல்டேஜ் அண்ட் பீக் டு பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு டேர்ம் இருக்கு, இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 1 2 3 4 5. ஸோ வோல்டேஜை நம்ம 5 ஃபார்ம்ஸ்ல சொல்லலாம். அதே மாதிரி கரண்ட்டையும் நம்ம மொத்தம் 5 ஃபார்ம்ஸ்ல சொல்லலாம். ஆனால் டிசியில் கரண்ட்னா கரண்ட் தான், அதில் வேற எந்த டிஃபரன்ஷியேஷனும் கிடையாது. வோல்டேஜ்னா ஒரே ஒரு வோல்டேஜ் தான். ஆனால் ஏசி பொறுத்த வரைக்கும் கரண்ட்டையும் வோல்டேஜையும் ஆர்எம்எஸ் வேல்யூல சொல்லலாம், ஆவரேஜ் வேல்யூ சொல்லலாம், பீக் வேல்யூ சொல்லலாம், பீக் டு பீக் வேல்யூ சொல்லலாம், அண்ட் தென் இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, பீக் டு பீக் வேல்யூ, இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் செகண்ட் யூனிட்ல இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டியோட ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பீக் வேல்யூனா என்ன, பீக் டு பீக் வேல்யூனா என்ன, இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி நான் வரைஞ்சிருக்கேன். இது நான் வந்து ஒரு வோல்டேஜ் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இது கரண்ட் எடுத்தாலும் சரி, வோல்டேஜ் எடுத்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கு. 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு சர்டன் அதாவது ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம்ல மேக்ஸிமம் ரீச் ஆயிருக்கு, அகைன் டிக்ரீஸ் ஆகி 0 அண்ட் தென் இன்க்ரீசஸ் இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அண்ட் தென் டிக்ரீசஸ் அண்ட் ரீச்சஸ் 0. ஸோ அடுத்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனோட மேக்னிட்யூட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்து மாறிட்டு இருக்கு. தட் இஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு டீட்டான்னு சொல்லலாம், அப்படின்னா ஒமேகா டின்னு சொல்லலாம். ஒமேகா அப்படின்னா என்ன, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 5 ஃபார்மேட்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இருக்கு, இல்ல 5 ஃபார்மேட்ஸ் ஆஃப் கரண்ட்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த சைனோசாய்டல் வேவ் ஃபார்ம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் இல்ல கரண்ட் எதுனா எடுத்தேன். இது ஒரு வோல்டேஜ் வேவ் ஃபார்ம்னால இந்த டைம்ல என்ன வோல்டேஜ் இருக்கு, V1. இன்னொரு டைம்ல T2ன்ற டைம்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்குறது, தட் இஸ் V2. இன்னொரு டைம்ல TTன்ற டைம் இன்ஸ்டன்ட்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்குறேன், தட் இஸ் கால்ட் V3. அப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல என்ன மேக்னிட்யூட் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, அதுதான் வந்து இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ. இதே கரண்ட் எடுத்தீங்கன்னா I1, I2, I3. ஓகேங்களா? டிஃபரெண்ட் கரண்ட் வேல்யூஸ் ஆர் டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ட் சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ சொல்றோம். இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி அட் எ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஓகேங்களா? இப்போ வோல்டேஜ் வேவ் ஃபார்ம்னா டைம் T1ல அது இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, அனதர் டைம் T2ன்ற டைம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2 சொல்லலாம், T3ன்ற டைம் இன்ஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V3. அதே மாதிரி
கரண்ட் I1, I2, I3 சொல்லலாம். இது எல்லாமே நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூனா இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன மேக்னிட்யூட் பார்க்கணும். ஏன்னா மேக்னெட் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது. டிசில கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏசில என்ன கிடையாது, கான்ஸ்டன்ட் கிடையாது. டைமை பொறுத்து மேக்னெட் மாறிட்டே இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன மேக்னெட் இருக்குன்னு சொல்றீங்க, அதுதான் வந்து இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ. ஸோ அடுத்து வந்து சைக்கிள். சைக்கிள்னா என்னன்னா, இப்போ இந்த வேவ் ஃபார்ம்ல ஒரு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டில 2 ஆஃப் சைக்கிள்ஸ் இருக்கு. இது ஒரு ஆஃப் சைக்கிள், இது ஒரு ஆஃப் சைக்கிள். இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சொல்லலாம். இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகே, ஒரு ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஆஃப் சைக்கிள்ஸ். ஒன் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அனதர் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்றோம், ஒன் சைக்கிள் சொல்றோம். ஸோ ஒரு சைக்கிள் அது எடுத்துக்கிறதுக்கு தேவைப்படுற டைமை தான் நம்ம என்ன சொல்றோம், டீன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைம்ன்றது த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள். ஓகே, ஒன் சைக்கிள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2π ரேடியன்ஸ். அதாவது ஆஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 0 to 5ல முடியுது, 5 ரேடியன்ஸ்ல. அப்போ ஃபுல் சைக்கிள் எப்போ முடியுது, 2π ரேடியன்ஸ்ல முடியுது. அப்போ ஒன் சைக்கிளுக்கு அது எடுக்கக்கூடிய டைம், ஒன் சைக்கிளுக்கு எவ்வளோ ரேடியன்ஸ்ல எடுத்துக்கிட்டா 2π. இதே நம்ம டிகிரில சொன்னோம்னா பைனா 180, 2πனா 360 டிகிரின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒன் சைக்கிள் நம்ம எப்படி எழுதலாம், 2π ரேடியன்ஸ் ரேடியன்ஸ்ல. இதே டிகிரில பார்த்தீங்கன்னா 360 டிகிரி எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் அப்படின்னா என்ன, டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள். அதாவது ஒரு சைக்கிளை இந்த ஆல்டர்னேட்டிங் வேவ் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய டைம் தான். இந்த ஒரு சைக்கிளுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், சைக்கிள்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு சைக்கிள் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஒன் சைக்கிள் இஸ் கால் டி. டி வந்து நம்ம கேபிட்டல் டி சொல்றோம். டைம் எப்பவுமே நம்ம செகண்ட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு டேர்ம் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஏசி சப்ளைல ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டேர்ம் இருக்கும். வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி? இட் இஸ் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஃப்ரீக்வன்சி யூனிட் பாத்தீங்கன்னா சைக்கிள்ஸ் பர் செகண்ட் சொல்லலாம், அப்படின்னா ஹெர்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ்ல ஜென்ரேட் பண்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரீக்வன்சினா என்ன சொன்னா, சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதாவது 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் அர்த்தம். அதாவது நம்ம இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செகண்ட்க்கு எத்தனை சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுதுன்னா, ஒன் செகண்ட்க்கு 50 சைக்கிள்ஸ் அது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சினா ஒன் செகண்ட்னா எவ்வளோன்னு தெரியும். ஒன் செகண்ட்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டேக்ஸ் 50 சைக்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரீக்வன்சி சொல்றோம். ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப். ஓகேங்களா? ஸோ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி சிம்பிள் வந்து எஃப், யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு அந்த டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எஃப் ஈக்குவல் டு 1/t எல்லாம். அதாவது டைமோட ரெசிபோக்கல் தான் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ரெசிபோக்கல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் என்னது, டைம். ஓகேங்களா? டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ட்ஸ்னு சொல்லலாம், அப்படின்னா சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டியில இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டெர்மினாலஜிஸ். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ பார்த்தோம் இல்லையா? அடுத்து வந்து நம்ம ஆவரேஜ் வேல்யூனா என்ன, ஆம்ப்ளிடியூட்னா என்ன, பீக் வேல்யூனா என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னா, இப்போ இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிங் கரண்டோட வேவ் ஃபார்ம் இது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் சொல்றோம். ஆம்ப்ளிடியூட் இன்னொரு பேரும் சொல்லலாம். ஆம்ப்ளிடியூட்னாலும் ஒன்று தான், பீக் வேல்யூனாலும் ஒன்று தான், மேக்ஸிமம் வேல்யூனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிட்யூட் பார்த்தீங்கன்னா 0 இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு சர்டைன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிருக்கு. இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம்னா பீக் வேல்யூன்னு சொல்லலாம், அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆம்ப்ளிடியூட்னாலும் சொல்லலாம். ஸோ ஆம்ப்ளிடியூட்னாலும் ஒன்று தான், பீக் வேல்யூனாலும் ஒன்று தான், மேக்ஸிமம் வேல்யூ ஒன்று தான். இது வந்து பீக் வேல்யூ. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பீக் வேல்யூ. ஓகேங்களா? இது பாசிட்டிவ் பீக், இது நெகட்டிவ் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வோல்டேஜா இருந்துச்சுன்னா இந்த பீக் வேல்யூவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், விஎம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, கரண்டா இருந்தா ஐஎம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் வேவ் ஃபார்மோட பீக் வேல்யூ விஎம் சொல்லலாம், கரண்ட் வேவ் ஃபார்ம் இருந்தா ஐஎம் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா ஒமேகாக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா ஒமேகா ஈக்குவல் 2πf னு எழுதலாம். ஸோ ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ரேடியன் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 2πt னு எழுதலாம். ஏன் இப்படி t னு எழுதலாம்னா, f ஈக்குவல் டு என்ன, 1/t. ஃப்ரீக்வன்சினா என்ன, 1/t. அப்போ f க்கு பதிலா 1/t போட்டா ஒமேகா 2πt னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து பீக் டு பீக் வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ இதை தான் நம்ம இது வந்து நம்ம பாசிட்டிவ் பீக்னு சொல்றோம். இதை என்ன சொல்றோம், நெகட்டிவ் பீக்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த பாசிட்டிவ் பீக்ல இருந்து இந்த நெகட்டிவ் பீக் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் பீக் டு பீக் வேல்யூ. இந்த பாசிட்டிவ் பீக்ல இருந்து நெகட்டிவ் பீக் வரைக்கும் இருக்கு அந்த வேல்யூ, இதுதான் நம்ம சொல்றோம் பீக் டு பீக் வேல்யூ சொல்றோம். இது வோல்டேஜ் வேவ் ஃபார்மா இருக்கனால விபிபின்னு சொல்லலாம். அது பாசிட்டிவ் பீக் டு நெகட்டிவ் பீக். ஸோ இதுதான் விபிபி, தட் இஸ் பீக் டு பீக் வேல்யூ. இது கரண்ட் வேவ் ஃபார்ம் என்ன சொல்லலாம், நம்ம ஐபிபின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் வேவ் ஃபார்ம் தான் விபிபின்னு சொல்லலாம், ஐபிபின்னு சொல்லலாம். வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் தான் விபி சொல்லலாம். ஸோ பீக் வேல்யூனா இதுதான் பீக் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் டூரிங் த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆப்சிக்கல் தான் என்ன சொல்லலாம், நம்ம பீக் வேல்யூ சொல்லலாம். பீக் டு பீக் வேல்யூனா இட் இஸ் a வேல்யூ ஃப்ரம் பாசிட்டிவ் பீக் டு நெகட்டிவ் பீக். ஸோ இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், விபிபி ஆர் ஐபிபின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஈக்குவேஷன்ஸ். இந்த வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த கரண்ட் இல்ல வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இதுக்கு இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து அது கரண்டாகவும் இருக்கலாம், வோல்டேஜாகவும் இருக்கலாம். இப்போ இது எப்படி நம்ம ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இது ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்லலாம், I equal to im sin omega t or im sin theta ரெப்ரசென்ட் பண்ணலாம். I னா என்னன்னா இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ, ஸ்மால் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றது இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ. இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூனா என்னன்னு ஆல்ரெடி பார்த்தோம்.
அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல எவ்வளவு கரண்ட் இருக்கு ஆர் வோல்டேஜ் இருக்கு அதை நம்ம சொல்றோம் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஓகேங்களா? I equal to Im sin omega t. இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் way of representing the sin alternating current and voltage. ஓகேங்களா? I Im sin omega t எழுதலாம், V Vm sin omega t எழுதலாம். I யும் V யும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ல போட்டிருக்கு. இது ரெண்டு I ன்றது இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட், V ன்றது இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். Im அப்படின்னா என்ன? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட், Vm அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். அது பீக் கரண்ட், இது பீக் வோல்டேஜ் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம Vm. ஓகேங்களா? இது வோல்டேஜ் வேவ்ஃபார்ம். இதே கரண்ட் வேவ்ஃபார்ம் தான். இதை நம்ம என்ன சொல்ல போறோம்? Im ன்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? அதே sin omega t. ஸோ omega t பதிலா என்னலாம் sin தீட்டாவும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஒரு கரண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டையோ இல்ல வோல்டேஜ் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா RMS வேல்யூ. RMS வேல்யூ ஆர் ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. RMS வேல்யூனா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசி கரண்ட்டை ஒரு ரெசிஸ்டர்ல கொடுத்து அது ஏற்படுத்துகிற ஹீட்டிங் எஃபெக்ட்டை நம்ம ஏசி கரண்ட்டை அதே ரெசிஸ்டருக்கு கொடுத்து அதே டைமுக்கு கொடுத்து அந்த ஹீட்டிங் எஃபெக்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா RMS வேல்யூ. இந்த RMS வேல்யூவோட ஃபார்முலா வந்து இங்கே டேரக்டா இருக்கு. இது வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு தான். ஓகேங்களா? ஸோ இது சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு IRMS ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா Im/√2 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி VRMS, the RMS வேல்யூ ஆஃப் கரண்ட், RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், Vm/√2, that is பீக் வேல்யூ பை √2. ஓகேங்களா? கரண்ட் இருந்தா பீக் கரண்ட் பை √2, வோல்டேஜ் இருந்தா பீக் வோல்டேஜ் பை √2 எடுத்துக்கலாம். ஸோ இந்த RMS வேல்யூ எப்படி எழுதலாம்னா, நம்ம வெறும் கேபிட்டல் I போட்டாலும் அது RMS வேல்யூ தான், கேபிட்டல் V போட்டாலும் அது RMS வேல்யூ தான். ஸோ அப்படின்னா நம்ம IRMS எழுதி காமிக்கலாம், இல்ல VRMS எழுதி காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ RMS வேல்யூ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்ல நேம் போர்டுல இந்த ஒரு நேம் பிளேட்லாம் கொடுக்குறாங்களா வோல்டேஜ். இப்போ நம்ம வந்து வீட்ல வந்து நம்ம 230 வோல்ட் சப்ளைன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, இந்த 230 வோல்ட்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா RMS வேல்யூ. அதே மாதிரி நம்ம ஒரு டிவியோ, மிக்சியோ, கிரைண்டரோ வாங்கினோம்னா நேம் பிளேட் டீடைல்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, வேல்யூஸ், வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, கரண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எதில் கொடுப்பாங்கன்னா RMS வேல்யூ தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் யூ ஆர் கிளியர் அபவுட் RMS வேல்யூ. ஸோ அடுத்து பார்க்க வேண்டிய டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூனா என்னன்னா, இப்போ இந்த வேவ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு மேக்னெட். ஸோ இது வந்து டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல நம்ம எடுத்துட்டு அது ஆஃப் சைக்கிளுக்கு நம்ம ஆவரேஜ் எடுத்தா தட் இஸ் கால்ட் ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜ் வேல்யூன்றதுனா ஆவரேஜ் ஆஃப் ஆல் இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ ஓவர் எ பீரியட் ஆஃப் சைக்கிள் அப்படின்றது தான் ஆவரேஜ் வேல்யூ. இது வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு ஆவரேஜ் வேல்யூவோட ஃபார்முலா வந்து டைரக்டா நான் கொடுத்துருக்கேன். தட் இஸ் 2Im/π எழுதலாம். இது வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு மட்டும் தான். I average, I average என்னது, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், V average ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2Im/π. ஸோ 2Vm/π எழுதலாம். Im என்ன, பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஸோ இது வந்து 2/π நம்ம எப்படி எழுதலாம், 0.637 Im எழுதலாம். ஸோ ப்ராப்ளத்தில் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃபார் சைனசாய்டல் கரண்ட் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ தெரிஞ்சுச்சுன்னா அதை வந்து நம்ம 0.637 மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டு ரேஷியோஸை பார்க்க போறோம். இந்த ரெண்டு ரேஷியோஸ் என்னன்னா ஃபார்ம் ஃபேக்டர் அண்ட் பீக் ஃபேக்டர். ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a ரேஷியோ ஆஃப் RMS வேல்யூ டு ஆவரேஜ் வேல்யூ. அந்த RMS வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்றோம். சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.11 கிடைக்கும். ஏன் வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு 1.11 கிடைக்குன்னா, RMS வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது, சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு 0.707 Im கிடைச்சது. அதே வந்து ஆவரேஜ் வேல்யூ எவ்வளவு கிடைச்சு, 0.637. இது டிவைட் பண்ணி நமக்கு 1.1. இந்த ஃபார்ம் ஃபேக்டர் வேல்யூ 1.1ன்றது இட் இஸ் ஒன்லி ஃபார் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். உங்களுக்கு வேவ் ஃபார்ம் ட்ரையாங்குலராவோ இல்ல ரெக்டாங்குலராவோ இல்ல வந்து பல்ஸ் இருந்தா இந்த வேல்யூ கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். அண்ட் தென் பீக் ஃபேக்டர் ஆர் கிரெஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு ரேஷியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ பை RMS வேல்யூ சொல்லலாம். பீக் வேல்யூக்கு நம்ம என்ன எழுதும், கரண்ட் இருந்தா Im எழுதும், வோல்டேஜ் இருந்தா Vm எழுதும். ஓகேங்களா? RMS வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன, 0.707 Im. ஸோ நம்ம 1/0.707 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1.414. ஸோ வந்து பீக் ஃபேக்டர் ஆஃப் சைனசாய்டல் கரண்டோட வேல்யூ இல்ல பீக் ஃபேக்டர் ஆஃப் சைனசாய்டல் வோல்டேஜோட வேல்யூ கேட்டீங்கன்னா 1.414. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாறாது. சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ 1.11, பீக் ஃபேக்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.414. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஃபேக்டர்ன்றது ரேஷியோ ஆஃப் RMS பை ஆவரேஜ் வேல்யூ, பீக் ஃபேக்டர்ன்றது ரேஷியோ ஆஃப் பீக் வேல்யூ பை RMS வேல்யூ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசி சப்ளைனா வோல்டேஜ்னா வோல்டேஜ் தான், கரண்ட்னா கரண்ட் தான். ஒரே ஒரு ஃபார்மேட் தான் இருக்கு. ஆனா ஏசில பார்த்தீங்கன்னா RMS வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ, அண்ட் தென் பீக் வேல்யூ, அண்ட் தென் பீக் டு பீக் வேல்யூ 5 ஃபார்ம்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ RMS வேல்யூன்றது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வேல்யூ. இப்போ கரண்டோ வோல்டேஜோ ஒரு சர்க்யூட்ல நம்ம நேம் பிளேட் டீடைல் கொடுக்கறதுலாம் என்னது, RMS வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூன்றது டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ட் டைம்ல இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டையும் நம்ம ஓவர் த பேஸ் வந்து ஆஃப் சைக்கிள் நம்ம டிவைட் பண்ண கிடைக்கக்கூடியது தான் ஆவரேஜ் வேல்யூ. இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூன்றது ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு மேக்னிட்யூட் ஆஃப் கரண்ட் இருக்கோ அதான் இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ. பீக் வேல்யூன்றது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்லயோ இல்ல நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்லயோ அது மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம், பீக் வேல்யூன்னு சொல்றோம். ஓகே, பீக் வேல்யூனாலும் ஒன்று தான், ஆம்ப்ளிடியூட்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அண்ட் தென் பீக் டு பீக் வேல்யூ என்ன, ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்க்கும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்க்கும், அதாவது பாசிட்டிவ் பீக்குக்கும் நெகட்டிவ் பீக்குக்கும் உள்ள அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம்னா பீக் டு பீக் வேல்யூன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து யூனிவர்சிட்டியிலே கேட்டு நிறைய டைம் ரிப்பீட் ஆகும். அது எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.